நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாம் வழக்கம் போல சொற்பொழிவுக்குள்ள போயிடலாம். இந்த திரையை பகிர வேண்டும். மகிழ்ச்சி உங்க எல்லோரும் மறுபடியும் சந்திப்பதில். இன்றைக்கு 2 திருக்குறள் செய்நன்றி பார்க்கிறோம். இதில் 2 செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று குறிப்பிட்டு விட்டு போகலான்னு நினைக்கிறேன். வழக்கமாக இந்த பரிதியார் உரையை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அந்த பரிதியார் உரை அச்சு ஒரு சுவடி தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் இருப்பதாக போன வகுப்பிலே நான் சொன்னேன். அது பரிதியார் உரை போல் இருக்கிறது. அது அச்சிலே வந்து உலவுகிற பரிதியார் உரை என்பதை துடிசைக்கிழார் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். அதைத்தான் தண்டவாணி தேசிய போன்றவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் திரட்டி நம்ம கல்பனா சேக்கிழார் அவர்கள் தனி நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் ஏட்டுச்சூடியை பார்க்கவில்லை என்று நான் சொல்லியிருந்தேன். அவருடைய தேடிக்கொண்டிருந்த பொழுது தஞ்சை சரஸ்வதி மகால் நிலையத்தினுடைய அந்த 902 நினைக்கிறேன், அந்த சூடியை 1990 நினைக்கிறேன், 1990 என்னென்ன நினைவில்லை, அது நான் பார்த்து சொல்றேன். அது இருக்கு. ஆமா பரிமணம், அவர் கொஞ்சம் புகழ்பெற்ற பேராசிரியர், தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர், நம்ம பேராசிரியர் மாதவனுக்கெல்லாம் தெரியும். அவர் பதிப்பித்திருக்கிறார். அதுல பதிப்பில் என்னன்னா, அதுல நான் கண்டவற்றை நான் சொல்லி விடுகிறேன். அது ஆரம்பத்திலே கா விளைவாளனார் என்பவர், அவரும் ஒரு தமிழ் நல்ல புகழ்பெற்ற புலவர், ஆதீனத்தில் இருந்தவர். அவர் பதிப்பிக்க ஆரம்பித்து முடியாமல் பரிமணம் பேராசிரியர் பரிமணம் அவர்களிடம் கொடுத்து அவர்கள் அதை பதிப்பித்திருக்கிறார்கள். அதிலே அவர் அந்த பதிப்பை நான் பார்த்தபோது, அந்த பதிப்பிலே அவர் முன்னுரையில 2 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அந்த சுவடி முடிச்சுவடி இல்லை, பொருளியல்ல அங்கவியல் வரைக்கும் இருக்கு. ஆனால் நான் முழுமையும் பதிப்பிக்கவில்லை, அறத்துப்பாலை மட்டும்தான் பதிப்பித்திருக்கிறேன். அதுக்கு அவர் சொல்ற காரணம் எனக்கு வினோதமா இருந்தது. எந்த பதிப்பாளரும் வந்து குறைய நூலை பதிப்பிக்க மாட்டாங்க, அதனால நான் வந்து அறத்துப்பாலை மட்டும் பதிப்பிச்சிருக்கிறேன், முழுச்சுவடியும் கிடைக்கிற போது பொருட்பாலையும் யாராவது பதிப்பிப்பார்கள்னு போட்டு சொல்லியிருக்காரு. அது ஒரு எனக்கு அந்த அப்படி சொன்ன காரணம் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வந்து பதிப்பாளருங்கிறது அந்த சுவடி நூலகம் ஒரு நூலகம், அதில் இருக்கக்கூடியதை பதிப்பிக்கிறதுக்கு நிச்சயமாக தயங்காது. அதை ஏன் வந்து அறத்துப்பால் என்று சுருக்கி கொண்டாருங்கிறது ஒரு கேள்வி ஒன்று. இப்ப ஏனைய பகுதிகள் விடுபட்டிருக்கிறேன்னா அதற்கு எதிர்காலத்துல கிடைக்கும் போது யாராவது பதிப்பிப்பார்கள் சொல்லி வச்சிருக்காரு, நல்ல காலம் அதையாவது சொல்லி வச்சாரேங்கிறது பெரிய நன்மை. 2வது, அதுல நான் திருத்தங்கள்லாம் அதிகம் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனா வந்து எனக்கு பாடங்கள் எல்லாம் அப்படியேதான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் இந்த சுவடியில நிறைய பாடங்களும் நடையும் வித்தியாசமா இருக்கும். அது ரொம்ப பிற்காலத்து நடை, ஒரு ஒரு பொது சிறந்த ஒரு புலவருடைய நடை இல்லை. அந்த நடையை இவர் என்ற அளவு திருத்திருக்கார், சில இடங்களில் விட்டுருக்காருன்னா எனக்கு தோணுது. அது எந்த அளவுக்குங்கிறது நான் பார்க்கணும். இப்போ ஒன்று மட்டும் அப்ப இந்த சுவடி இந்த திருக்குறளை படிக்கிற போது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது இருக்கட்டும், அது ஒரு செய்தி. எனவே எவ்வளவு பெரிய பதிப்பாசிரியர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆசிரியர்கள் செய்திருக்கக்கூடிய பணியை மீளாய்வு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ஐயாவரி பிள்ளையா இருந்தாலும் சரி, சாமிநாதையரா இருந்தாலும் சரி, தாமோதரம் பிள்ளையா இருந்தாலும் சரி என்ற ஒரு கருத்து. ஆனால் நமக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம், நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது தமிழிலே எல்லா சுவடிகளையும் பதிப்பிச்சாச்சு, சாமிநாதையர் எல்லாம் பண்ணிட்டாரு, இது செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை என்றுதான் எங்க பேராசிரியர் மையப்பன் இது மாதிரி ஒரு பார்வை, ஒரு வகையான பார்வை தமிழ் மாணவர்கள்ட்ட நிறைய அதாவது ஆராய்ச்சி எல்லாம் முடிந்து விட்டது, கால ஆராய்ச்சி முடிந்தது என்று சொல்லக்கூடியது என்ற ஒரு கருத்து இருக்கிறதுங்கிறதே நாம வந்து கவனித்து விட்டு வந்து இவருக்கெல்லாம் முடிவே இல்லை, மீண்டும் மீண்டும் நாம ஆரம்பிச்சு, அதாவது கேஸ், அதாவது ஃபைல் நாட் க்ளோஸ், ஸ்டில் ஓப்பன், அது திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா எனக்கு தோணுச்சு. எனவே இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற போது ஒன்று பாடங்கள் வேறுபாடு இருக்கு, முழுமையும் பதிப்பிக்க மாட்டோம். அப்ப இது யார் செய்வாங்க, அது ஒரு கேள்வி, அதோட விட்டுருவோம். அப்புறம் 2வது, இந்த சுவடி பதிப்புல
வந்திருக்கக்கூடிய முக்கிய முன்னேற்றங்கள்லாம் இப்ப நமக்கு, அதாவது தொழில்நுட்பம் என்பது நாள் வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிற போது இன்னொரு நாகரிகம் வந்து நம்ம கைப்பற்றோம். அதான் ஒரு ஆக்கிரமிப்பு அல்லது படையெடுப்பு அல்லது சமய மாற்றம் எல்லாமே ஒரு நாம் ஒரு நாகரிகத்திலே பின்தங்கி இருக்கிற போது இன்னொரு வளர்ந்த நாகரிகம் வந்து நம்மை ஆட்கொள்ளும். அதுதான் நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். அது வந்து ஒரு ஃபெயில்டு சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம வரலாற்றுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு தோற்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக தோற்று போயிட்டோம். வளர்ச்சியில நாம ஈடு கொடுக்க முடியாமல், அதனாலதான் மற்றவர்கள் வந்து இப்ப கைப்பற்றாங்க. ஒவ்வொரு அந்நிய சக்திகள் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு காலத்துல ரோம கிரேக்கர்களாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு இடைக்காலத்துல இஸ்லாமியர்களாகட்டும், அதுக்கு பிறகு வெள்ளைக்காரர்களாகட்டும், எல்லாமே நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோற்று போயிருந்தோம். நம்முடைய அறிவியலும் தொழில்நுட்பத்திலும். அதனால மற்றவர்களுக்கு ஆழ்வது எளிதாக இருக்கிறது. இன்றைக்கு அதே தான் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு நம்ம தொழில்நுட்பத்திலும் மற்றதிலும் பின்தங்கி விட்டால் அவர்கள் ஆழ்வது எளிதாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியலாட்சிங்கிறது வெளிப்படையாகத்தான் நம்மிடம் இல்லையே ஒழிய, ஆனால் நம்ம நாகரிகத்தை இன்றைக்கு ஆட்சி செலுத்தக்கூடியது வளர்ந்த நாகரிகங்கள் தான் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கு எதிர்காலத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவுனால வரக்கூடிய மிகப்பெரிய பேராபத்துக்களை ஒன்றாக சொல்கிறார். அதாவது வளர்ந்த நாகரிகங்கள் வளராத நாகரிகங்களை அடிமைப்படுத்தி மறைமுகமாக நமக்கு தெரியாது அடிமைப்படுத்தி நம்மை ஆள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்காங்க. அதனுடைய பரிமாணங்கள் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. சரி, விடுவோம். இதுல இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சுவடி பதிப்புல இப்ப வந்து இப்ப நம்முடைய அந்த அவங்க செய்யக்கூடிய ஹாம்பர்க்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கிற போது புதிய 2 தொழில்நுட்பத்தை அவர்கள் அறிமுகப்படுத்த போகிறார். ஒன்று, நம்முடைய இது முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த சுவடியில் இருக்கிறத அப்படியே கம்ப்யூட்டர் உங்களுக்கு பெயர்த்து கொடுத்துரும். நீங்க டிரான்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். அதாவது பெயர்த்து எழுத வேண்டாம், கையில பெயர்த்து எழுத வேண்டாம். கம்ப்யூட்டர் எப்படி இருக்கிறதோ அதை உருப்பெருக்கி அதை உங்களுக்கு எழுத்து வடிவத்துல நம்முடைய அந்த ஃபாண்டுல அது கொடுத்துரும். அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்டு உருவாக்கி கொடுத்துட்டா போதும். பிறகு அதை நீங்க திருத்திக் கொள்ளலாம். பிறகு அதை நீங்க அதுக்கு பேர் டிப்ளமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. டிப்ளமேட்டிக்னா அந்த மூல படிவத்தில் இருக்கக்கூடிய அதே எழுத்து பெயர்ப்பு என்று சொல்கிறார், டிப்ளமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். பிறகு அதை நம்ம எழுத்துல நம்ம பண்ணிக்கலாம். நாம வந்து பெயர்த்து எழுதுற போது என்ன பண்ணுவோம்னா, அவற்றுன்னு இருந்துன்னு சொன்னா ஆபத்து அல்லது அவற்றுங்கிறத அல்ல இட்டுங்கிறது இட்டு இருக்காது. ஆவற்று அப்படிங்கறத வந்து இட்டு போட்டு நம்ம எழுதிக்கிறோம், மாற்றி எழுதி என்ற எழுத்து அங்க வந்து இருக்கிற மாதிரி அதான் டிப்ளமேட்டிக் டிரான்ஸ்ஃபர். டிப்ளமோனா அந்த டிப்ளமா என்று சொல்லக்கூடிய அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய என்ன அர்த்தம். இந்த டிப்ளமேட்டிக்னா நீங்க கவர்மெண்ட் இது டிப்ளமேட்டிக்னு சொன்னா அந்த வெளிநாட்டு உறவுகள் சார்ந்த என்ற பொருள் அல்ல. இந்த மூலப்படிவ எழுத்து பெயர்ப்பு. பிறகு அதை நம்ம பெயர்ப்புல பண்ணிக்கலாம், இக்கால எழுத்துல பெயர்த்துக்கலாம். அப்புறம் அடுத்த ஒரு வளர்ச்சி என்னன்னா, இந்த சுவடிகளை எல்லாம் திரட்டி அந்த சுவடிகளில் உள்ள பாட வேறுபாடுகளை திரட்டுதல் என்பது அதுக்கு பேர் கொல்லேஷன் பேர். அது திரட்டுறதுக்கு நாம என்னன்னா, ஒவ்வொரு சுவடியா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சுவடிக்கு ஒரு எண் வச்சுட்டு நாம அந்த இடத்த என்னென்ன இடத்துல வந்து வேறுபட்டிருக்கு, இப்ப ஆபத்துன்னு இருக்குது, ஆபத்துன்னு இருக்கு என்று சொல்லி பாட வேறுபாடுகளை குறிக்கணும். இந்த கொல்லேஷன் என்று சொல்ற அதையும் வந்து இந்த கம்ப்யூட்டர் திரட்டி கொடுத்தோம். ஆனா அதுக்குரிய மார்க்கிங் எல்லாம் நீங்க பண்ணணும். அப்போ இது மாதிரி மனிதர்கள் நீண்ட காலம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சுவடிகளை நீங்க பார்க்க வேண்டும்னு சொன்னா, அந்த காலத்துல நம்ம சுவடிகளை போய் இந்த தூசு தும்புகளை உட்கார்ந்துக்கிட்டு அதை தட்டி எடுத்து உருப்பெருக்கி கண்ணாடியில உட்காந்து பார்க்கணும். இன்றைக்கு அதை டிஜிட்டைஸ் பண்ணி போட்டாங்க. இப்ப நான் வந்து பாக்குறது எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் அந்த டெக்னாலஜி. அதை பார்த்து உருப்பெருக்கி நான் பாக்குறேன். அப்போ
ஒரு தொழில்நுட்பம் வந்து நமக்கு ரொம்ப பின்னாடிதான் வருகிறது. அந்த தொழில்நுட்பத்தினால வந்து எப்படி வளர்ச்சி வேகமாக நம்ம வளர்கிறோம் என்பது முக்கியம். இந்த கருவி நூல்களை பயன்படுத்துறது அப்படித்தான். நம்ம தமிழ்ல வந்து கருவி நூல்களை பயன்படுத்துகிற பழக்கம் என்பது மிகவும் குறைவு. நிறைய பேருக்கு வந்து நிறைய தமிழ் புலவர்களுக்கு அறிவை அறிவு சார்ந்த விஷயங்களை தேடுவதற்கு தமிழ் நூல்களை பார்ப்பதற்கே அவர்களுக்கு சுவடிகள் கிடைக்காது. ஏன்னா எல்லாரும் கையிலும் பணம் இருக்காது. சுவடிகளை வைத்திருப்பவர்கள் பணக்காரர்கள் வைத்திருப்பார்கள் அல்லது பெரிய நிறுவனங்கள் அதாவது மடங்கள் போன்றவற்றில் தான் இருக்கும். எனவே சராசரி புலவனுக்கு சுவடியை வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிரமம். எனவே அவன் கையில ரெஃபரன்ஸே இருக்காது. அவன் வந்து பல விஷயங்களையும் தமிழ்ல வந்து துல்லியமாக நம்ம எழுத முடியாமல் போறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு அதை பார்த்து எழுதக்கூடிய இது இல்லை. அப்புறம் ரெண்டாவது தமிழை வந்து ஒரு கருவி நூல்கள் உரிய மொழியாகவும் நாம பெருசாக வளர்க்கல. அதுக்கு என்ன பண்ணணும்னா சம்ஸ்கிருதத்துக்கு தான் போவாங்க. நம்ம தலபுராணங்களே புராணங்களே எடுத்துட்டீங்கன்னா புராணங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா முதல் சாப்டர்ல வரும் இந்த இது வந்து இது காலாசி மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ல இருந்து நாங்க எடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு ரெஃபரன்ஸே தமிழ்ல கிடையாது. அது சம்ஸ்கிருதத்தை ரெஃபரன்ஸாக காட்டுவாங்க. எப்படி நாம இன்றைக்கு ஆங்கிலத்தை கருவி நூல் பாட்டுக்கு பயன்படுத்துறோமோ அது மாதிரி பயன்படுத்திருக்காங்கிற கருத்து சொல்லிட்டு இப்போ இந்த இதுக்கு போகிறேன். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடியது திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன்தறிவர் 104வது திருக்குறள். இதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு 2 திருக்குறளையும் பார்த்துருவோம். இதுல செய்நன்றி அறிதலுடைய 4வது. இதுக்கு வந்து இது ரொம்ப எளிய திருக்குறள், எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள், எல்லாருக்கும் திருவள்ளுவரே இந்த உருவகத்தை இந்த ஓமையை 2-3 திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்கிறார். திணைத்துணை பனைத்துணை என்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது போல் இருக்கு. அதுல திணையளவு திணை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சிறு தானியமாக இருக்கும். திணையளவு நன்றி செய்தாராயினும் திணைத்துணை நன்றி செய்தாராயினும் அதனை அவ்வளவிற்றென்று நினையாது பனையளவாக கொள்வர் அதன் பயனை அறிபவர். அதன் என்பதெல்லாம் இல்லை. நாம தான் அந்த பெரும்பாலும் திருக்குறள் வாக்கியங்கள் பெரும்பாலும் பல சொற்கள் இடையிற்று. அதுக்கு காரணம் யாப் அமைப்புல நீங்கள் அவற்றை விட்டு நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பேரு அவாய் நிலை என்று பேர். அவாய் நிலையால வரக்கூடிய சொற்களும் உண்டு. அதுபோல விகாரம் என்று சொல்லப்படுகிற விகாரத்தால் விடுபடுகின்றதும் உண்டு. மூன்றாவது வாக்கிய அமைதியிலே நீங்கள் இட்டு நிரப்பக்கூடிய சொற்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சொல் தான் இது. அதன் அப்படிங்கிறது இங்க இல்லை. திணைத்துணை நன்றி செய்யணும் அதை பனைத்துணையாக கொள்வர் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அதான் அதன்கிறத கொண்டு வர்றாங்க. எனவே 3 நிலைகள்ல திருக்குறள் வாக்கிய அமைப்புல நீங்க இட்டு நிரப்ப வேண்டியிருக்கும். அதுதான் உரையாசிரியர்கள் செய்வார்கள், நல்ல உரையாசிரியர். பரிமையாளர் என்ன செய்திருக்காருன்னு பார்ப்போம். திணைத்துணை நன்றி செய்யணும் தமக்கு திணையளவிற்றாய உபகாரத்தை ஒருவன் செய்தானாயினும் தமக்கு திணை அளவிற்றாய உபகாரத்தை ஒருவன் செய்தானாயினும் திணை துணை திணை அளவிற்று திணைங்கிறது இந்த திணை அளவுன்னு அர்த்தம். திணை அளவுங்கிறப்போ திணை அளவு ஓம ஆகுவேறது ஆகுவேராக வரும். திணைங்கிறது திணை அளவு, திணையை குறிக்கல, திணை அளவை குறிக்கிறதுனால அதை ஓம ஆகுபெயர்னு சொல்றோம். மெட்டானமியா உபயோகப்படுத்துறாரு. திணைங்கிறது இந்த இடத்துல ஆகுபெயர். திணைன்னு திணை தானியத்தையே குறித்ததுன்னா அது நேர்பொருள். திணை என்பது அளவை குறிக்கிற போது அது ஆகுபெயர். திணை அளவு துணை அது அளவு, திணை அளவு நன்றி செய்யணும் உபகாரத்தை ஒருவன் செய்தானாயினும் பனை துணையாக கொள்வர் பயன்தறிவர். பனை துணையாக அதனை அவ்வளவிற்றாக கருதாது. அவர் அவ்வளவிற்றென்று நினையாதுன்னு சொன்னார். நினையாது பனை அளவிற்றாக கருதுவர். பனை அளவிற்றாக கருதுவர். கொள்வருங்கிறது கருதுவர். திணை பனைங்கிறது அளவுகளை குறிக்கக்கூடிய ஆகுபெயராக பயன்படுது. பனைங்கிற ஒரு அளவு பெயராகவும் இருக்கிறது. அது வந்து நம்முடைய தொல்காப்பியத்திலேயே பதிவாயிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ பனை என்பது ஒரு அளவு பெயர். திணை என்பது அளவு பெயராக இருந்தா நமக்கு தெரியவில்லை, இருந்திருக்கலாம், தெரியல. அளவு பெயராக இருந்தால் அது வேறொரு நிலையில ஆகுபெயராக வரும். இருமுடி ஆகுபெயர்ல வந்துடும். சரி, அளவிலாக கருவர் அக்கருத்தின் சொன்னாரு அவரு. அதாவது அந்த உதவியினுடைய பயன் அப்படின்னு அவர் எடுத்தாரு. பயன், அந்த உதவி செய்வதனுடைய நோக்கத்தினுடைய பயன், அந்த உதவி செய்வதனுடைய நோக்கத்தினுடைய பயனை அறிந்தவர் தெரிகின்றவர்கள் எதுக்காக செய்தாரு என்று தெரிந்தவர்கள் அந்த அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றார். அக்கருத்தின் பயன் அதன்னா அந்த நன்றியின் பயன் அல்ல, அந்த நன்றி செய்ததனுடைய கருத்தின் பயன் என்று ஒரு ஒரு அடுத்த கட்டத்துல பெருமையாளர்களுக்கு விளக்க சொல்றார். சரி, இப்ப திணை பனை என்பன சிறுமை பெருமைகளுக்கு காட்டுவன சில அளவை. எனவே இது ஆகுபெயருங்கிறத அவர் சொல்றார். இது திணை என்பதும் பனை என்பதும் அளவையை குறிக்கக்கூடிய ஆகுபெயர் என்ற சொல்றார். அக்கருத்தின் பயன் அதுக்கு விளக்கிறார். அக்கருத்தின் பயனாவது அங்கனம் கருதுவார்க்கு வரும் பயன். எனவே நினைக்கிறவனுக்குத்தான் அதனுடைய பெருமை தெரியும். அந்த உதவி செய்ததனுடைய நோக்கத்தினுடைய பெருமை அல்லது சிறுமையை அதை கருதி பார்க்கிறவர்களுக்கு தான் அவர் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். சரி, இதுதான் என்னுடைய விளக்கம். இதுல ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். திணையளவா இது நேரடியாக எளிமையான ஒரு உரையாக அவர் சொல்லியிருக்காரு. அளவு அப்படிங்கிறது சரங்கவணி அப்படித்தான் சொல்லியிருக்காரு. சிறு திணையளவு நன்மை செய்தாலும் அதனால் உண்டாகும் பயனை ஆராய்ந்து உணர்பவர்கள் பயனை அதன் பயனின் இருக்கா கருத்தின் பயனை அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் சொல்லியிருக்காரு. அது அந்த நுட்பம் எல்லாத்துலயும் வரல. நன்மையை பெரும் பனையளவாக மதிப்பார்கள். அதாவது ஒரு உரையாசிரியர் ஒரு பொருளை சொல்ற போது எப்படியெல்லாம் அவருடைய புலமைக்கேற்ப அந்த கருத்து விரிவுபடுகிறது. நேற்று ஒரு செய்திகளை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். இதுல காஞ்சி புராணத்துல பார்த்து கொண்டிருக்கிற போது நாகம் உடன்று அமராற்ற என்று அது ஒரு செய்தி வருது. என்னோட விளக்கத்துக்கு நான் ரொம்ப போகல. முகில் துணை முட்டி மழை பெய்ய நாகம் முட்டி உடன்தர நந்திமலை அப்படின்னு வருது. நந்திமலையில நாகம் முட்டி உடன்தர ஒரு தொடர் வருது. அதுக்கு நாகம் அப்படிங்கிறதுக்கு கொன்றேன்னு ஒரு பொருள் இருக்கு. நான் கொன்றேன்னு பொருள் எடுத்து எழுதியிருந்தோம். அதாவது நாகமரங்கள் பொழில் இருக்கக்கூடிய அந்த நாகமரங்கள் முட்டி மோதுன்னு சொல்லி அதை நம்முடைய டொமினிக் அவர்கள், அவர் ஆங்கிலேயர், அவர் ஆங்கில தாய்மொழியை கொண்டவர், அவர் தமிழும் வடமொழியை நன்கு தெரிந்தவர், வடமொழி புலவர். அவர் சொன்னார் நாகம் என்று சொன்னால் யானை என்று ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா, அப்ப நாகம் முட்டி உடன்று அமர்தரன்னு ஏன் பொருள் சொல்லக்கூடாது? அருமையா சொல்லலாம் பாருங்க. நமக்கு தோணல. நாகம் என்பது யானை என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப நாகம் முட்டி உடன்று அமர்தர, அதாவது யானைகள் அங்கே முட்டி மோதி அமர்தருகின்ற அந்த நந்திமலை என்ற பொருளும் அந்த இடத்துல மிக அருமையாக பொருந்துகிறது. இந்த பொருள் நமக்கு தெரியல. நாம் நாகம் என்றால் டிக்ஷனரியை பார்த்து கொன்றேனே போட்டுட்டு போயிட்டோம். ஆனா அவர் நாகம் என்று சொன்னால் யானை, யானைன்னு இருக்கு பொருள் இருக்கு. அப்போ நம்முடைய ஒரு பொருளை நாம் பார்க்கிற போது நமக்கு அந்த என்னென்ன பொருள்கள் தெரிகின்றன, அதை அந்த புலவர் ஆண்டிருப்பாரா, அந்த இடத்துல பொருத்தமா இருக்கிறதா என்பதுக்கேற்ப நம்ம பொருள் சொல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக எனக்கு தோணுச்சு. அவர் பல வேளைகள் அப்படி எங்களுக்கு நிறைய நுட்பமான உரைகளை எல்லாம் சொல்லுவார். ஏன் இப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு சரியா இருக்கும். நாம் அது மாதிரி சிந்திச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதனுடைய பொருள் பரப்பு சம்ஸ்கிருதத்திலிருந்து கடன் பெற்ற சொல் என்ற உணர்வு நமக்கு இருக்காது. நாகம்ங்கிறது அவர் கடன் பெற்ற சொல் தான், கொன்றுதான் தமிழ் சொல். அவர் ஏன் நாகம்னு போடுறாரு? கச்சியப்ப முனிவர் பெரும் புலவர், அவர் நிறைய நிகழ்வுகள்லாம் மனப்பாடம் பண்ணுவார். அதனால அந்த சொற்களை எல்லாம் அவர் போடுவார். ஸோ அதனால இந்த பரிமேலழகர் அதன் பயன் அப்படின்னு சொல்றது அக்கருத்தின் பயன் எடுக்கிறார். கருத்தின் பயன் என்று எடுக்கிறாருங்கிறதுக்காக இதை சொல்ல. சரி, இதுல நான் முன்பே சொன்ன மாதிரி நம்முடைய பருதியார் உரையை பத்தி நான் மறுபடியும் கொஞ்சம் உரை பாத்தீங்கன்னா, ஆபத்து காலத்திலே திணையத்தனை நெறி செய்யும் அதனை பனையத்தனையாக கொள்வர் பயனறிவார்னு இருக்கு. துடிச்சி குளாரை வச்சுதான் போட்டிருக்காங்க போட்டுருக்கு. ஆனா
இப்ப நான் தஞ்சை சூடியில பார்த்தது வருதியாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடியது என்றது ஆபத்து காலத்திலே இருக்கு. நான் ஆபத்துன்னு எடுத்துட்டேன் போல் இருக்கேன், பார்க்கணும். ஆபத்து காலத்திலே வாக்கு சகாயம் தனசகாயம் சரீர சகாயமாய தினையத்தனையாவது நன்றி செய்து அதனை பிரமாணமாக கொண்டு இந்த வேலைக்கு இப்படி செய்யவும் பேடுண்டான்னு என்ன போட்டிருக்காங்க. அது என்ன பெயர் தெளிவுல தப்பு இருக்கு என்று அதிக பிரியமாவார் விஞ்ஞான பயனேறியும் பெரியவர்கள் இருக்காரு. இது பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. ஆனா சிலதெல்லாம் அப்படியே இருக்கிறது. பரிதியார் உரையை கொஞ்சம் சம்ஸ்கிருதப்படுத்தினா இன்றைக்கு கிடைக்கிற பரிதியார் உரையை எடுத்த மாதிரி இருக்கு. எனவே இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு ஆராய வேண்டும் என்று மட்டும் நான் பார்த்து கொண்டிருந்த போது பார்த்தேன். ஆபத்து காலத்துலதான் இருக்கிறது. இதுல ஆபத்து காலத்திலே இருக்கு. இவர் ஆபத்து காலத்துல தெரிஞ்சிருக்காங்க, மற்றதெல்லாம் விட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. மொத்தத்துல பார்க்கணும், அந்த சுவடிகளை ஒத்து பார்த்து நம்ம பதிவிக்க வேண்டி இருக்கிறது இங்கு மட்டும் நான் சொல்லிக்கொண்டு நம்ம இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம். ஏன்னா அடுத்ததுக்கு போகணும். எனவே தொடர்நிலையில் பார்த்தீங்கன்னா பயன் தெரிவார் தமக்கு திணைத்துணை நன்றி செய்யணும் அதன் பயனை, அதன் கருத்தின் பயனை பனை துணையாக கொள்வர். கருத்தின் பயனை என்று இருக்க வேண்டிய கருத்தின் பயனை பனை துணையாக கொள்வர் என்பது இந்த தொடர்நிலை. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அதன் அப்படிங்கிறது அதன் கருத்து என்று அவர் விளக்கி கொள்கிறார் நம்முடைய பெருமையாளர். சரி, திணை எல்லாம் ஓமாக வீரா வருது. துணை அளவிற்று நன்றிங்கிறதுக்கு உபகாரம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. செய்யணுங்கிறது வினையச்சம். பனை என்பது மறுபடியும் அளவு பெயர். அது இதில் இருக்கிறது, நம்முடைய தொல்காப்பியத்தில் இருக்கிறது. துணைங்கிறது அளவிற்று, துணை என்பது அளவிற்று, அது பெயர் பயனிலையாக குறிப்பு வினைமுற்றாக வருகிறது. துணை அது பெயராகவே கொள்ளலாம். அது பெயராக துணையாக ஆக வினையடை போல வருகிறது. அது ஆக என்பது பெயருக்கு பின்னாடி வரக்கூடிய தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல்லாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்வர், கருதுவர் என்ற பொருள் எடுக்கிறார் ஒரு பயன், அக்கருத்தின் பயன், அக்கருத்தின் பயன் எடுக்கிறாரு. தெரிவாருங்கிறது வினையாளனையும் பேர். சரி, இதுல இந்த கொள் என்பதை கருதுவர்னு எடுத்திருக்கிறார். கொள் திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல வருது. திருக்குறள் முதல் வினை பொருள்ல வருகிறது. கொள் என்பதற்கு என்னென்ன அடிப்படை பொருள் உண்டோ அந்த பொருளையும் வருகிறது. பிறகு அந்த ஆக, அதாவது கொள் என்பது வினையாக்கி, அப்புறம் துணை வினை, எல்லா இடத்துலயும் வருகிறது. அது நீங்க பார்க்கலாம், பாருங்க என்னென்ன பொருள். கொள் என்ற வடிவத்தினுடைய வினை திருவிழை சொல்லியிருக்கு. கொள், கொள்க, கொள்கலம், கொள்கை, கொள்பவன், கொள்வார், இதெல்லாம் இருக்கு. கொள்வேம், நிறைய வடிவங்கள் இருக்கு. என்னுடைய எல்லா வினை திருவி கோள் வரைக்கும் இருக்கிறது. கொளப்பட்டேம், கொள்ளாத, அந்த இடத்துல வினை செயற்படுவர்கள் குன்றிய வினையாகிறது. கொள்ளாத, பொருந்தாத என்ற பொருள்ல செயற்படுவர்கள் குன்றிய வினையாக கூட வருகிறது. துணை வினையாக வருகிறது. துணை வினை அல்லது வினையாக்கியாக வருகிறது. எண்ணிக்கொண்டற்று, இது மாதிரி துணை சொல்லியிருக்கிறேன். கொண்டுக்கு நான் வரலையே வந்தோம். துணைமை, துணையர், துணையும் அடிக்கடி திருக்குறள்ல வரக்கூடியதா இருக்கிறது. சரி, துணையும் சால்வுக்கு முன்னாடி கொள் எடுத்திருந்தேன். இங்க கொள் என்னென்ன வடிவங்கள்ல வருகிறது என்று. கொள் இத்தனை வடிவங்களில் வருகிறது. இதுல துணைவினையாக வருகிறது. எண்ணிக்கொண்டற்று துணைவினையாக வரும். அள்ளிக்கொண்டற்று என்று அது பல இதுலேயும் ஒரு என்னென்ன பொருள் ஆராயலாம் என்று நான் சொல்லி நிறுத்தியிருக்கிறேன். அதுக்கு நான் போகல. எனவே கொள் என்பது இன்றைய தமிழில கொண்டான் என்று சொன்னால் ஒன்றை ஏற்றல் என்ற பொருள்ல வரும். அறிந்து கொண்டேன், எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி துணைவினையாக வரும். இன்னும் கொள் என்பது வினையாக்கியாகவும் வரும். புண்கொள், எனக்கு உதாரணம் எனக்கு சட்னி ஞாபகத்துக்கு வரல, நினைவுபடுத்தி சொல்றேன். எனவே
இந்த ஆட்சியெல்லாம் திருக்குறளே இருக்கிறது. திருக்குறள்ல கொள் என்பது பல பொருள்களிலும் வருகிறது, பல ஆட்சியையும் பெற்றிருக்கிறது. துணைவினையாகவும் வினையாக்கியாகவும் எல்லா இடத்துலையும் வினையை உருவாக்கக்கூடிய சொல்லாகவும் வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, அதோட நிறுத்திக்கிட்டு அடுத்தது ஒரு ஒப்பக்குழல் இருக்க கீழே கொடுத்த கொள்ளாது, சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, இப்படியெல்லாம் வரும். பகை நட்பாக கொண்டொழுகும் என்று வருகிறது. ஐயப்படாத அகத்தது உணர்வானே ஒப்பக்குழல் என்று பல்வேறு காட்சிகள்ல இருக்கிறது பார்க்கிறோம். துணை என்பதும் அதே மாதிரி ஒரு அளவு என்ற பொருளே திருக்குறள்ல வருகிறது பார்த்தோம். சரி, அடுத்ததுல ஒரு முக்கிய சால்வை பத்தி சொல்லணும். இந்த உள்வர் இந்த சாலப்படி இங்க வந்தது. திணைத்துணை நன்றி செய்யணும் பணத்துணையாக கொள்வார். சால்வு இங்கே எதுக்காக நான் கொண்டு வந்தேன்னு தெரியல, அடுத்ததுல வரும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது. எனவே இதுல நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்து உதவி உரைத்தன்கள் தான் அது வரணும். அது இங்க மிக்ஸ்அப் ஆயிருக்கு. சரி, சால இந்த திணை துணை பனை துணைங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா திருக்குறள் மறுபடியும் 2 இடத்துல ஒரு திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழினானுவார் 433 வருது. அப்புறம் திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் என்று சொல்லி இன்பத்துப்பாலையும் இதே தொடர்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் பார்க்கிறோம். எனவே இந்த திணை பனை என்பதை அளவு பெயர்களாக நம்முடைய அறநூல்களில் திரும்ப திரும்ப வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திணை பனை என்பதை திரும்ப திரும்ப திருக்குறள்ல நம்ம ஆட்சி வருவதை பார்க்கிறோம் என்று சொல்லி அடுத்த திருக்குறளுக்கு நாம் போகலாம்னு நினைக்கிறேன். அடுத்த திருக்குறள்ல உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. அடுத்தது உதவி வரைத்தன்று, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. திரும்ப திரும்ப வருது பாருங்க, உதவின்னு 3 இடத்துல வருது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. உதவி இதுல வாக்கிய அமைதி உதவி வரைத்தன்று, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி அது செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துன்னு சொல்லலாம். ஆனால் செய்யுளுக்கு அது வேண்டும். செய்யுள் அமைதிக்கு உதவி வரைத்தன்று உதவி என்று மறுபடியும் வருகிறது. அந்த யாப்புல அந்த தொடைக்காக அதை பயன்படுத்துகிறார். அது என்று பயன்படுத்தினால் யாப்பு பிரச்சனைகள்லாம் வரும். எனவே திருக்குறள் ஒரு அடிப்படையிலே ஒரு அறநூல், ஒரு கருத்து நூல். அது வெறும் புனைவு நூல் அல்ல. புனைவு நூல் என்பது இன்பத்துப்பாலில் அதிகமா பார்க்கலாம். மற்ற பகுதிகளை புனைவை சொல்லுகிற இடத்துல புனைவு சொல்லுவார். ஆனால் அடிப்படையிலே அது ஒரு ஒரு டிஸ்கர்சிவ் டெக்ஸ்ட் ஆங்கிலத்தை சொல்லுவாங்கல்ல, அதாவது கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய ஒரு நூல். அதற்கேற்ப தான் அதனுடைய நடையும் இருக்கும். சில இடங்கள்ல புனைவு நடை இருக்கும். எல்லாமே கலந்த மாதிரி ஒரு அமைப்பை திருக்குறள்ல அமைத்திருக்கிறார். என்றால் திருக்குறள் பல நூல்களுடைய கருத்து தொகுப்பாக அமைகிறது. அந்த காலத்துல நான் முன்பே சொன்னேன், தமிழில கருவி நூல்கள் மிகவும் குறைவு. கருத்துக்களுடைய தொகுப்பை ஒரு திரட்டாக பார்ப்பதற்கு நம்முடைய தமிழ் அறிந்தவர்களுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. திருக்குறள் அதை செய்து கொடுக்கிறது. அறம் பற்றிய கருத்துக்கள், பொருள் பற்றிய கருத்துக்கள், இன்பத்து போன்ற கருத்தையும் மொத்தமாக திரட்டி அதுல அவருடைய பார்வைக்கேற்ற மாதிரி உள்ள ஒரு முற்போக்கு சிந்தனையை அங்க வைத்திருக்கிறார். முற்போக்கும் இருக்கு, பிற்போக்கும் இருக்கு, அது வேற. பெரும்பாலும் முற்போக்கு சிந்தனையை வைத்திருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருக்குறளை மெச்சி போகக்கூடிய திருவள்ளுவர் மாலை பாட்டுல திருக்குறள் இல்லாத எதுவுமே கிடையாது, திருக்குறளை எதை வேணாலும் பார்க்கலாம்னு சொல்லுவார். அது அவருடைய அதாவது கருவி நூல்களையே பார்க்க முடியாத ஒருவருக்கு எல்லா செய்திகளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய திருக்குறளை பார்க்கிற போது வருகிற மகிழ்ச்சி.
அதனால திருக்குறள் எல்லாமே இருக்குது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டார் என்று நாம் எடுக்கக்கூடாது. ஒருத்தரை பாராட்டுகிற போது அந்த பாராட்டு அந்த பொருள் இடம் காலத்துக்கு ஏற்ற பாராட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே திருக்குறள்ல சில பேர் அது கிண்டல் பண்ணாங்க, ஏன் திருக்குறள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு, திருக்குறள் இல்லாது இல்லை சொல்கிறாரு, இந்த திருக்குறளை கற்றவர்கள் இப்ப பெரும்புலவராய் வீட்டிருக்கலாம்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த திருக்குறளை நன்கு கடித்தவர்கள் பெரும்புலவராய் வீட்டிருக்கலாம். நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஒரு கருத்து தொகுப்பு உங்க கையில வந்து விடுகிறது என்ற அர்த்தத்தை அதை சொல்றேன். அப்போ இங்க நான் சொல்ல வந்தது, உதவி உதவி வரைத்தன்று, முன்னே செய்த உதவி. உதவிங்கிறது முன்னே செய்த உதவி, முதல்ல செய்த உதவி. இரண்டாவது பிரதி உபகாரம். முன்னே செய்த உதவியின் அளவன்று பின்பு செய்யும் மாற்றது, அது பிரதி உபகாரம். அதாவது முதல்ல இருக்கக்கூடிய உதவி என்ற பிரதி உபகாரம் மற்ற முதல்ல செய்த உதவி வரைத்தன்று, அதனுடைய அளவிற்று அன்று அவ்வுதவி, உதவின்னு மூன்றாவது வரக்கூடிய உதவியை அவ்வுதவின்னு சொல்றார். ஏனென்றால் முன்னாடி சொன்ன அந்த உதவி, அந்த உதவி அவ்வுதவி, அதாவது அவர் செய்த உதவி செய்யப்பட்டவர் தன்மை எவ்வளவிற்றோ அவ்வளவிற்று அவர் செய்யும் மாற்றுதவி. எனவே அவ்வுதவி செய்யப்பட்டவர், செய்யப்பட்டாருங்கிறது செய்யப்பட்டாருங்கிறது செய்யப்பட்டார்னு இருக்கு, இடைக்குறையாக இருக்கிறது. செய்யப்பட்டார், செய்யப்பட்டாருங்கிறது பேசிவ், அதாவது செயற்பாட்டு வினை வடிவம். செயற்பாட்டு வினை வடிவத்தை பற்றி ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். எனவே செயற்பாட்டு வினையை பயன்படுத்தியிருக்கேன். செயற்பாட்டு வினைனா செய்தவர் என்று சொன்னால் செய்வினையாக வருகிறது, எனக்கு இவர் உதவி செய்தவர் என்று சொன்னால் எனக்கு இவர் உதவி செய்தார். செய்தவர் அவர், செய்தவர் உதவி செய்தார். இவர் நான் உதவி செய்தவர் என்று சொல்கிற போது என்னால் உதவி செய்யப்பட்டவர் அர்த்தம். இப்ப செய்தவர் என்ற தமிழ்ல ஒரே வடிவம் செய்வினையும் குறிக்கும், செயற்பாட்டு வினையும் குறிக்கும். அந்த வேறுபாட்டை நாம் வாக்கிய சூழல்ல தான் நாம் வேறுபடுத்தி அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சொற்களை ஆளுகிற போது பொருள் தெளிவுக்காக, ஆனா இது பேச்சு நடையில் இருக்காது, ஆனா எழுத்து நடையில வரும்போது, கருத்து நடையில வருகிற போது நீங்க வேறுபடுத்தி ஆகணும். நான் உதவி செய்தவர் என்று சொல்கிற போது செய்தவர் அவருக்கு, நான் அவருக்கு உதவி செய்தேன், எனக்கு உதவி செய்தவர் என்று சொல்கிற போது அவர் உதவி செய்தார். இன்னொரு இடத்துல உதவி செய்யப்பட்டவர், செய்யப்படும் பொருளை குறிக்கிறது. எனவே செய்தவர் என்ற ஒரே சொல்லிலே ரெண்டையும் நாம் தமிழிலே தெரிவிக்கலாம் என்றாலும் நமக்கு இந்த செயற்பாட்டு வினை மூலமாக செய்தவர் செய்யப்பட்டவர் என்ற வேறுபாட்டை உணர்த்தும். இந்த செயற்பாட்டு வினை அமைப்பு நமக்கு தமிழில வடமொழியிலிருந்து வந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. தொல்காப்பியத்திலேயே பதிவாகிவிட்டது. செயற்படு பொருளை செய்தது போல களத்தில் என்று வந்து விடுகிறது. எனவே நாம் தொடக்கத்திலேயே கடன் பெற்றுவிட்ட இந்த செயற்பாட்டு வினை அமைப்பு வந்துவிட்டது. ஆனால் அது பெரும்பாலும் எழுத்து நடையில தான் இருக்கும். பேச்சு நடையில நம்ம செயற்பாட்டு வினை வடிவத்தை நம்ம இன்றைக்கும் பயன்படுத்துறதில்லை. எல்லா மொழியிலும் அப்படித்தான். செயற்பாட்டு வினை வடிவம் என்பது ஒரு வகையான மேல் நடை, இயல்பு நடை அல்ல. அது வந்து கருத்து நடை அல்லது எழுத்து நடை என்று சொல்லலாம். பேச்சு நடையில இப்படி வராது. இந்த மரத்தால் செய்யப்பட்ட மேசை என்று நிறைய பேர் கதையில் எழுதுவாங்க. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. மரத்துல செய்து போட்டிருக்கிற ஒரு மேசை அங்க இருக்குதுன்னு தான் நம்ம பேசுவாங்க. மரத்துல செய்து போட்டு, மரத்தில் செய்து போட்ட, மரத்தால் செய்யப்பட்ட மேசை என்று நாம் பேச மாட்டோம். எனவே பேச்சு நடைக்கும் எழுத்து நடைக்கும் அந்த டைக்ளோசியான்னு சொல்றாங்க, அந்த வேறுபாடு. அப்போ இந்த இடத்துல இவர் வந்து எழுத்து நடைக்கு போயிட்டார் திருவள்ளுவர். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுங்கிறப்ப பேச்சு நட மாதிரி இருக்கு. இங்க உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துங்கிறப்ப எழுத்து நடைக்கு போயிடுறார். ஏனென்றால் கருத்து நடை. கருத்து நடையில சொல்ற போது அந்த செய்தவர் என்ற சொல்லை சொன்னால் நாம் அந்த ஐயம் ஏற்பட்டு விடும். அதனால அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அதனால அந்த தெளிவுக்காக இந்த செய்யப்பட்டார் என்ற வினை வடிவத்தை பயன்படுத்துகிறார். செய்யப்பட்டவர் என்று நம்ம பார்க்கணும். இதுல இங்க மறுபடியும் இப்போ பரிமையாளர் என்ன சொல்றாரு, உதவி உதவி வரைத்தன்று, கைமாறான உதவி, பிரதிபகாரங்கிறது கைமாறு.
அது எப்படிப்பட்டது? காரணத்தானும் பொருளானும் காலத்தான். அது 3 திருக்குறள்ல முதல்ல சொன்னார். செய்யாமல் செய்த உதவி சொன்னார் இல்லையா? அந்த 3 இதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறள்ல செய்யாமல் செய்த உதவி, காலத்தால் செய்த உதவி, இந்த பொருளானும் காலத்தானும் ஆகிய மூவகையானும் முன் செய்த உதவி அளவிற்று அன்று. நான் ஒருத்தருக்கு செய்த உதவிக்கு ஒருத்தர் திடீர்னு ஒரு உதவி செய்தாருன்னா இந்த கைமாறு அதை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. மாற்றுதவி என்று சொல்லப்படுகிற அந்த கைமாறு உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அதனை செய்வித்துக் கொண்டவர்தம் அமைதி அளவிற்று. செய்யப்பட்டார்னா செய்வித்துக் கொண்டவர், செய்வித்துக் கொண்டவர். செய்யப்பட்டார்னா நாம் யாருக்கு உதவி செய்தோமோ அவர் நம்மால் உதவி செய்யப்பட்டவர், நாம் நம்மிடமிருந்து உதவி பெற்றவர். உதவி பெற்றவர்னு சொல்லி அவர் எழுதுவாரு இலக்கண குத்தாசிரியர். இந்த இயக்குவினை வடிவமும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல சங்க காலத்துல இருக்கு. சங்க காலத்துக்கு பிறகு அதிகமாக வழக்கப்படவில்லை. பக்தி இலக்கியத்துல கொஞ்சம் இருக்கும். திருக்குறள்ல கூட செய்வினை இயக்குவினை செய்வி அப்படிங்கிற வடிவங்கள் மிகவும் குறைவுதான். ஆனா மலையாளத்துல இந்த செய்வினை வடிவம் இயக்குவினை வடிவம் பிற்காலத்தில் மிக வளர்ச்சி பெற்றுவிட்டது. தமிழிலிருந்து பிரியக்கூடிய ஒரு காரணங்கள் ஒன்று அதனுடைய இன்டர்னல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அகமுக வளர்ச்சியில மலையாளத்துல இந்த இயக்குவினை வடிவம் வளர்ச்சி அடைந்தது. அங்க நான் செய்வித்துக் கொண்டது என்ற பேச்சு வழக்கு. நான் செய்யிச்சு, அவனை கொண்டு செய்யிச்சு, செய்வித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பறையிப்பிச்சு, அவனை கொண்டு சொல்ல வச்சேன். நாம வைத்தேன்னு நாம தொடர்நிலையாக பின்னாடி ஆக்கிட்டோம். அதாவது செய்வித்தல் அப்படிங்கிறத செய்ய வைத்தேன் என்று வை என்ற செய்ய வை என்ற ஒரு தொடர்நிலை எச்சமாக ஆக்கி அதை நாம் அது பெரிஃபிராஸ்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்நிலை வினையாக விரிவித்துக் கொண்டோம். மலையாளத்துல செய்வி என்று சொல்லி இந்த விபி என்ற வடிவத்தை அவர்கள் மொழி நடையில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம தமிழ் மொழி நடையில அது பெரும்பாலும் உயர் நடையாகத்தான் இருக்கிறது. பக்தி இலக்கியத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனவே இந்த செயற்பாட்டு வினை வடிவம், இயக்கு வினை வடிவம் இவற்றை நாம் ஒரு எழுத்து நடையினுடைய பண்பாக பிற்காலத்துல நம்ம கருதுகிற அளவுக்கு வந்து விட்டது என்று பார்க்கிறோம். அறிவித்தான் போன்றவற்றில் வரும், காண்பித்தான் என்பதுல சில வடிவங்கள் வந்திருக்கும். ஆனா ஒரு முறையாக எல்லா வினைக்குமே இயக்கு வினை வடிவத்தை ஆக்குவது மலையாளத்துல ரொம்ப சாதாரண பேச்சு நடையில் இருக்கிறது. தமிழில பேச்சு நடையில அது இருக்காது. அது வை என்று இருக்கோ, செய்ய வைத்துக் கொண்டார், செய்தார் என்று நம்ம செய்வோம். எனவே செய்யப்பட்டாருங்கிறது செய்வித்துக் கொண்டவர்னு அவர் சால்வு எவ்வளவு பெரிதாயிற்று உதவியும் அவ்வளவு பெரிதாம் என்பார் சால்வின் வரைத்து என்றார். சால்வின் வரைத்து, சால்வு அப்படிங்கிறதுக்கு அமைதி என்று பொருள் எழுதியிருக்கிறார் பரிமேலன். நான் தான் மேல எடுத்துட்டு இருந்தேன். சால்வுனா அமைதி. சால்வு என்று சொன்னால் திருக்குறள்ல தன்மைன்னு எடுத்திருக்கிறார் மணக்கொடுவர். சால்வு என்பது நான் அங்க மாற்றி போட்டேன். சால்வு அப்படிங்கிறது திருக்குறள்ல சால்வு சால சாலும் என்று திருக்குறள்ல வருகிறது. சாலங்கிறது மிகுதியாக என்ற பொருள் வருகிறது. சாலப்படும் விளையும் என்ற பொருள் வருகிறது. சாலும்னா அமைதி, அமையும், சாலும் அது சாலும் என்று வரும். சால்வுங்கிறதுக்கு அமைதி என்ற பொது பொருளும் வரும், நற்குணம் நிறைகுணம் என்ற சிறப்பு பொருளும் வரும். எனவே திருக்குறள்ல சால்வுக்கு கட்டளை என்பது இடத்துல உயர்ந்த குணம் என்ற சால்வு என்பது அமைதி என்ற பொது பொருளையும் அவர் எடுக்கிறாரு, உயர் குணம் என்ற பொருளாகவும் எடுக்கலாம் நம்ம. எனவே சால்வு என்பதுக்கு அவருக்கு டெபினேஷனே கொடுப்பாரு. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்வு ஊன்றிய தூண் என்றெல்லாம் அதுக்கு விளக்கம்லாம் சால்வு சான்றாண்மை என்றா இருக்கிறது. சாலாங்கிறது மிகுதின்னு இருக்கிறது. சாலும் இந்திரனே சாலும் கரி என்ப போற இடங்கள்ல வருகிறது. எனவே இந்த நான் சொல்ல வந்தேன், சால்வு பற்றி சொல்ல வந்தேன். சால்வு என்பது இப்படி சால்வின் வரைத்து.
சால்வு என்பது அமைதி, அவருடைய பண்பின் உயர்வுன்னு எடுக்கலாம். ஆனா வந்து அவருடைய அமைதின்னு மட்டும்தான். சால்வு எவ்வளவு பெரிதாயிற்று, குணம் உதவியும் அவ்வளவு பெரிதாம் என்பார் சால்வின் மதித்தென்றார். இவை இரண்டு பாட்டானும் மூன்றும் அல்லாத உதவி, பொருளானும் காலத்தானும் அதனுடைய அளவானும் இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லாத உதவி, கைமாறான உதவி. இதுல கைமாற பற்றி பேசுகிறார். இந்த மூன்றிலும் அதுக்கு செய்யாமல் செய்யத உதவின்னு சொன்னாரு. இது கைமாறான உதவி, கைமாறாக ரிட்டர்ன் பண்ற உதவியை வந்து அந்த அளவுக்கு நமக்கு செய்யலையே என்று நாம நினைக்கக்கூடாது. ஒருவர் செய்த உதவிக்கு இன்னொரு மாற்று உதவி செய்கிற போது, நான் இந்த அளவு செய்த மொய் வச்சனே, இந்த மொய் வைக்கலையே என்று நினைக்கிறத விட வைத்தார்கள் என்ற ஒரு கருத்து தான் பெரிது என்ற அர்த்தத்துல அவர் சொல்றார். எனவே இவ் இரண்டு பாட்டானும் மூன்றுமல்லாத உதவி மாத்திரமும் அறிவார்க்கு செய்த வழி பெரிதாம் என்பது கோரப்பட்டது. எனவே கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவு உடையதன்று, உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். இப்போ ஒருவர் செல்வராக இருந்து ஒருத்தர் நாம் உதவி செய்திருக்கலாம். அவர் வறுமைப்பட்டு போய்விட்டால் அவர் நாம் செய்த உதவிக்கு கைமாறாக ஒரு சிறு உதவி செய்தால் அது வந்து இவ்வளவு செய்யலையே என்று நாம் நினைக்கக்கூடாது. அது அவருடைய நிலைமைக்கு ஏற்பத்தான் நாம் அதை எடை போட வேண்டும். எனவே சின்ன ஒரு உதவியாக இருந்தாலும் அவருடைய மனக்கருத்துக்கு ஏற்பத்தான் அதை எடுக்க வேண்டும். அதனால்தான் அதன் கருத்து என்று அவர் எடுத்துக்கொண்டிருக்கார். எனவே உங்களுடைய மனதுக்கேற்ப அதுக்கு மதிப்பு கொடுங்க, அதனுடைய அளவு பார்த்து மதிப்பு கொடுக்க வேண்டாம் சொல்கிறார். உதவி பொருளை பொறுத்ததன்று, உதவி பெற்றவரின் பண்பனை பொறுத்ததன்று சுருக்கமாக மாணிக்கனார் எழுதியிருக்கிறாரு. எனவே இப்போ ரெண்டு வாக்கியம் இருக்கிறது. உதவி வரைத்தன்று. வரைத்தன்றுனா அளவினது அன்று, அது குறிப்பு. உதவி செய்யப்பட்டார் சால்வு வரைத்து. இரண்டாவது வாக்கியம் உதவி செய்வித்துக் கொண்டவர், உதவி பெற்றவர் உடைய அமைதிக்கு அவருடைய பண்புக்கு ஏற்றது, அப்படித்தான் நீங்க எடை போடணும் என்றவர் சொல்லுகிறார். எனவே உதவி அதெல்லாம் தெரியும், பெயர், அது கைமாறான உதவின்னு அவர் எடுக்கிறார் இந்த உதவியை. இரண்டாவது உதவி வந்து முன்னே செய்த உதவியின், அதாவது காரணத்தானும் பொருளானும் காலத்தானும் ஆகிய மூவகையானும் முன் செய்த உதவி. எனவே முன் செய்த உதவி கைமாறு, ரெண்டு உதவிக்கு ரெண்டு பொருள் வருகிறது. அளவிற்று, அன்று, இதெல்லாம் வந்து குறிப்பு நிமிடங்களாக வருகிறது. உதவி அப்படிங்கிறது மறுபடியும் அதனை என்று சுட்டு பெயராக்குகிறார் பரிமையாளர். அவர் அவ்வுதவி என்று சொல்லி சுட்டோடு சேர்ந்த பெயராக்கி மடக்குறவர் பயன்படுத்துவார். செய்யப்பட்டார்கள், செய்வித்துக் கொண்டார். இதுல இந்த செய்யப்படாத வடிவத்தை கொஞ்சம் சிறிதாக பேசிவிட்டு உரையை நினைக்கிறேன். இந்த படு அப்படிங்கிறது துணைவனாக வருகிறது. வின்ஸ்லோ குறிப்பிட்டிருக்கிறார். The word is joined to the infinite of active verbs forming a passive அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிலவற்றை கொடுத்துக்கிறார். ஆனா அதில் கொடுத்திருக்கிறதுல அவர் கொடுத்திருக்கிற கட்டிபட, கடன்பட, கண்பட, சினைப்பட, சேறுபட, நஷ்டப்படங்கிறதுல அது வேற. செயற்பாட்டு வினை வடிவத்துக்கு அவர் எக்ஸாம்பிள் அதில் காணும். அதாவது செய்யப்பட்டது, உண்ணப்பட்டது போன்ற வடிவத்தை அவருக்கு அவர் கொடுக்கல. கிரியாவில் இதை ரொம்ப விரிவா பேசியிருக்கிறாங்க. கிரியா அகராதியில அது துணைவினையாக வருகிறது. ஏன்னா இன்னைக்கு காலத்துல படுங்கிறது மிக துணைவினையாக அதிகமாக வந்துகிறது. அதாவது சில வினை பயிற்சிகளோடும் வினையடிகளோடும் இணைந்து உள்ளாத ரெண்டு பொருளை அவற்றை வினைப்படுத்தும் வினை, அது வந்து வினை ஆக்கிய வர்றது. துன்பப்படு, பெருமைப்படுங்கிறது. செய்யன்னு வாய்பாட்டு வினையச்சத்தின் பின் செயற்பாட்டு தன்மையை உணர்த்தும் துணை வினை. விஷச்செய்கள் அழிக்கப்பட வேண்டும், போரில் கொல்லப்பட்டான் இப்படின்னு வரக்கூடியதெல்லாம் வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க. காரியத்திர கவராய் படுசொல் படுபொருள் அல்லாத வேறு பொருளில் வந்தபிக்கு மேற்படும். இது ஒரு படுவை பத்தி நிறைய ஆராய்ச்சி பின்னாடி நடந்திருக்கு. அதாவது திருக்குறள்ல வரக்கூடிய படுவை வைத்துக்கொண்டு இலக்கண கொத்து ஆசிரியரும் பிரேகோவை ஆசிரியரும் படு என்னென்ன பொருளில் எல்லாம் வரலாம், வினையாக்கியாக வர்றது, துணை வினையாக வர்றது, இன்னும் வந்து வேறு பொருள்னு சொல்றாரு பாருங்க, வேறு பொருள்ல வர்றது அது என்னங்கிறது இப்ப நான் சொல்றேன். எல்லாம் பற்றி விரிவாக பேசியிருக்காங்க. நான் கொடுத்துருக்கிறேன். நான் அது முடிச்சு அந்த விவாதத்துக்கு நான் போகல.
நான் முன்பே சொன்ன மாதிரி திருக்குறளில் செயற்பாட்டு வினை வடிவங்கள் காணப்படுகின்றன. நிறைய இருக்குது. திருக்குறளை நாம் நினைக்கிறதுக்கு அதிகமாக செயற்பாட்டு வினை வடிவங்கள் காணப்படுகின்றன. செயற்பாட்டு வினைப்பு வடமொழியிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு. பொதுவாக அறிவுசார் கருத்து நிலையில இது மிகுதியும் காணப்படும். மணிமேகலையில தத்துவ விளக்க பகுதியில இது காணப்படுகிறது. குறள்ல ஒரு கருத்து விளக்க நூலாகவும் இருக்கிறதுனால இதுல இந்த நடை, இந்த செயற்பாட்டு வினை நடை அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த செயற்பாட்டு வினை அமைப்பு என்பது கருத்து விளக்க நடை என்பதன் காரணமாக்கினாலும் குறள் வெண்பாவிற்கு ஏற்ப அமைவதாலும் அது ஏங்கிறத விளக்குறேன். கருத்துக்கள் சில வேளை மொழிபெயர்ப்பாக கூட இருக்கலாம். சில கருத்துக்கள் சமஸ்கிருத கருத்துக்களுடைய மொழிபெயர்ப்பாக கூட இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே இந்த நடை நிச்சயமாக திருக்குறளுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. அதை நான் முதல்ல விளக்குறேன். திருக்குறள் எங்கெல்ல வருதுங்கிறது சொல்றேன். நான் திருக்குறள்ல அதுக்கு முன்னாடி இலக்கண ஆராய்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி திருக்குறள்ல படு எங்கெல்லாம் வருது மிக ஆச்சரியமா இருந்தது பார்க்கிற போது. நான் முன்பே அதை கவனித்திருக்கிறேன். பாருங்க, படு துணைவன் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகுதல் எத்தனை இடத்துல வரும். எண்ணப்பட, கோழப்படா, நச்சப்படாதவன், உட்கப்படார், வீழப்படுவார், வீழப்படார், இதுல வருது. வீழ்வர் அப்படிங்கிறதுக்கு தாம் வீழ்வார்னா வீழப்படுவார் பொருள் எழுதுவார். இன்பத்துப்பாலிலும் கூட இருக்கு. தோற்கப்படாத செவி, நச்சப்படாதவன், தெய்வத்துள் வைக்கப்படும், படும் துணைவனை நிறைய இடங்கள்ல வருகிறது. காணப்படும், ஓம்பப்படும், ஒழுகப்படும், அஞ்சப்படும், நிறைய எண்ணிக்கை தேரப்படும், ஒழுகப்படும். இந்த படும் என்பது எல்லா இடத்திலும் நாம் நினைக்கிற மாதிரி செயற்பாட்டு வினை வடிவத்துல வருது. அதைத்தான் இலக்கண ஆசிரியர்கள் விவாதிக்கிறாங்க. இது எல்லா இடத்துலயும் செயற்பாட்டு வினை வடிவத்துல வரல. காணப்படும், ஊடல் தோற்றவர் வென்றார் அது மன்னும் கூடல் காண வேண்டும், வேண்டும் தகும் என்ற பொருளிலே வரும். அதாவது அது ஒரு வியங்கோள் பொருள்படுகின்ற முறையில அது பயன்படும். படும் படாதுங்கிறது சில வேளைகள்ல படாது என்று வரும். படாதுங்கிறது கூடாது என்ற பொருள்லையும் வரும். எனவே தகும், வேண்டும் என்ற பொருள், கூடும் என்ற பொருள்ல வரும்னு சொல்லி உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே எனப்படுவது பாருங்க, எனப்படுவதுங்கிறது பாருங்க, வாய்மை எனப்படுவதுன்னு சொல்லுவாரு, தக்கார் தகவலர் என்பதுங்கிறதான் சொல்லுவார். அப்போ அந்த எனப்படுவதுங்கிறது யாப்புக்காக அந்த இடத்துல எனப்படுவதுங்கிற வடிவம் வேண்டி இருக்குது. ஆனால் என்பதுங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. என்பதுதான் அதிகமா இருக்கிறது சாதாரண இயல்பு நடை. ஆனா எனப்படுவதும் இருக்கிறது. எனப்படுவதும் பாத்தீங்கன்னா வாய்மை எனப்படுவது, நல்லாறு எனப்படுவது 2 இடத்துல வருது. உடையர் எனப்படுவது 3 இடத்துல வருகிறது. 4 இடத்துல. பழமை எனப்படுவது. ஆனா என்பதுங்கிறது நிறைய இடத்துல வருது. எனப்படும், இன்னான் எனப்படும் சொல், எனப்படுவர், எனப்படுதல், நகப்படுவர் பாருங்க. உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லுற்றி கண் சாய்பவர். ரொம்ப அருமையான திருக்குறள். நகப்படுவர்னா அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த செயற்பாட்டு வினை வடிவத்தை நாம் பயன்படுத்துவதோட நோக்கம் என்னன்னா, சில வேளைகள்ல எழுவாய் தெரியாது. எழுவாய் தெரியாத இடத்துல தான் அதை பயன்படுத்துவாங்க. அதனாலதான் அந்த பத்திரிகை செய்திகளை பார்த்தீங்கன்னா, அவர் கொல்லப்பட்டார், இந்திரா காந்தி கொல்லப்பட்டார்னா யாருன்னு நமக்கு தெரியாது, உறுதியா தெரியாதனால நாம தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே எங்க வகுப்பறையில வெளியில ஒருத்தர் சொன்னவர், எங்க அலுவலகத்தில், இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்களாம் சார் யாரோ யாரோ. ஆனா பத்திரிகையில இந்திரா காந்தி கொல்லப்பட்டாருன்னு தான் வரும். எனவே செயற்பாட்டு வினை வடிவம் தெளிவாக தெரியாத போது பயன்படுத்துறது. நாம அதை பொது படக்கை சுட்டு பெயரை பயன்படுத்தி நம்ம சொல்லுவோம். யாரோ கொண்டுட்டாங்களாம், கொண்டுட்டு விட்டார்கள், செய்து விட்டார்கள், இது செய்துட்டாங்க, கொண்டுட்டாங்க. எனவே இந்த இடத்துல உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர். அதாவது கள்ளு குடிக்கிறவனுடைய நிலைமை பற்றி சொல்றாரு. கள்ளு குடிக்கிறவனை அவன் குடிக்கிறத பார்த்து அவன் குடிச்சு மயங்கி கிடக்கிற போது, இந்த மலையாளத்துல அடிச்சு ஃபிட்டாகி கிடக்கணும். அது மாதிரி எஞ்ஞான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர், கல்லை குடிச்சு மயங்கி கிடக்கிறவன் அடிச்சு ஃபிட்டாகி, மலையாளத்தை சொல்றாங்க. அதுதான் கல்லொற்றி கண் சாய்பவர். உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர், உள்ளூரால் நகப்படுவர், சிரிக்கப்படுவார்கள்.
கள் குடிப்பவனை பற்றி தான் பேச வேணும்னு கள் குடித்து பேசுகிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதனாலதான் அதை வந்து நகப்படுவர் என்று சொல்லி அவர்களை முக்கியத்துவப்படுத்தி அது செயற்பாட்டு வினையை பயன்படுத்துவாங்க. ரெண்டு வந்து ஒன்று வந்து ஃபோக்கஸிங் இன்னொன்று இருக்கும், இன்னொன்று வந்து தெரியாத போது. அப்ப நகப்படுவார்னா இந்த கல் குடிக்கிறவன்லாம் சிரிக்கப்படுவான் என்ற அர்த்தத்துல அவர் பயன்படுத்துகிறார். எனவே படுதல் என்பது அந்த மாதிரி பொருளை வருங்கிறதுக்காக சொன்னேன். படுவார்க்கு நிறைய இடத்துல இருக்கு. படுதல், செய்யப்படும், பாருங்க, நாச்சென்று உக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய், இப்படி நிறைய படும் என்ற செயற்பாட்டு வினை ஆட்சி இருக்கிறது. ஆனா திருவள்ளுவர் ரொம்ப கவனமா ஆண்டிருக்கார். பல இடங்கள்ல ஒண்ணு யாப்புக்காகவும் பொருள் நுட்பத்துக்காகவும் ஆண்டிருக்கிறார். சில இடங்கள்ல வந்து அது வந்து மொழிபெயர்ப்பு கருத்துக்களாக இருக்குமோ என்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. வேறு வந்து தகும் படும் வேண்டும் தகும் என்ற பொருளை வரும் என்று சொல்லி இலக்கண குத்தாசிரியர் சொல்கிறார். எனவே இந்த இடத்துல சில இடங்கள்ல படும் என்பது துணைவினையாக, அதாவது செயற்பாட்டு வினை பொருளை மட்டும் இல்லை வேற பொருளிலும் வருகிறது என்று மிக விரிவான ஆராய்ச்சியை இலக்கண குத்தாசிரியர், நான் அதை மிக விரிவாக போய் அதை உங்களை அலுப்பூட்ட விரும்பவில்லை. திருக்குறள் இருக்கக்கூடிய செயற்பாட்டு வினை வழக்குகளை இந்த 2 இலக்கண ஆசிரியர்களும் பார்த்து அதற்கு ஒரு பொருளும் இலக்கணமும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லி நான் அதை நிறுத்திக்கிட்டு இதுல மேற்கோளாக வரக்கூடியது காரியத்திர கவரையார் சொல்றார். படுசொல் படுபொருள் அல்லாத பொருள் வந்தமைக்கு மேற்கோள்னு அங்க வந்திருக்கு, சொல்லியிருப்பார். இன்னாது இறக்கப்படுதல் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. சுவாமிநாத தேசிகர் இதை காட்டியிருக்காரு, இந்த திருக்குறளை காட்டியிருக்கு. எனவே இந்த செயற்பாட்டு வினை வடிவம் திருக்குறளில நிறைய இருக்கிறது. அது பல்வேறு விதமான பொருள் வேறுபாடுகளோடும் இருக்கிறது என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். விடுபட்டிருக்கான்னு எனக்கு தெரியல, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நிறைய விஷயங்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது இதோட நான் இந்த உரையை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. குழந்தைசாமி. வணக்கம் குழந்தைசாமி, சொல்லுங்க. சிறப்பு. அறிவை தூண்டுகின்ற நல்ல ஆழ்ந்த நுட்பமான உரையா. ஒரு வேண்டுகோள் ஐயா, நீங்க சொல்லும் போது இன்பத்துப்பால்னு சொன்னீங்க, அது உங்க உரிமை. ஆனா காமத்துப்பால் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன் ஐயா. சரி சரி, உங்க கருத்தை நான் மனசுல வச்சுக்கேன். மாதையன் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மாதையன் சார் இருக்காரா? இருக்கா சார். மாதையன் சார், அது பாத்தீங்களா? லெக்சிகன்ல இல்ல சார். அது ஆச்சரியமா இருக்கு. இல்ல, அது அவங்களே இந்த உடன்படு, எதிர்ப்படு, கோட்படு, தென்படு இந்த மாதிரி வினைகள்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இவர்கள் வந்து அந்த பேசிவ் பற்றி பேசல, இந்த ஆக்சிலரி வினையாக்கியாக வருகிற நிலையின் பற்றி பேசல. வின்ஸ்லோ பேசியிருக்கு, பெப்ரிசிஸ் அகராதியிலும் கொடுத்திருக்காங்க. அவரு வந்து பேசிவ் தான் கொடுக்குறாரு. இது வின்ஸ்லோ கொடுக்குற போது நீங்க சொன்ன மாதிரி பேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும், இன்ஃபினிட்டியோட சேர்ந்து வரும்னு கொடுத்திருக்காரு. உதாரணம் தான் கொடுக்கலையே, அது இன்ஃபினிட்டியோட தான் சேர்ந்து வரும்ன்றத. ஆமா, அது ஆச்சரியமா இருக்கு. எப்படி எங்கேயாவது விடுபட்டு சார் இதெல்லாம்? அப்படியா? ஏதாவது ஒரு நிச்சயமாக இவ்வளவு விரிவாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி விட்டாங்கிறது பெரிய ஆச்சரியம். நிறைய விஷயங்கள் விடுபாடு நிறைய இருக்கு சார். அப்ப நான் எனக்கு சந்தேகம் பண்றது, எனக்கு கருவி நூல்கள் இங்க இல்ல, நான் புறல வலைத்தளங்கள்ல பாக்குறதுதான். அதனாலதான் நீங்க நேர்ல பார்த்து சொல்லட்டும். இல்ல, நான் வால்யூமே பார்த்துட்டேன், வால்யூம்ல இல்ல. ஆச்சரியமா இருக்கு ஐயா. இந்த புதுசா போட்டிருக்காங்களே நம்ம தமிழ்நாடு சொற்பிறப்பியல் அகராதி, அதுல இருக்கா ஐயா? பாத்தீங்களா? அதுல தெரியல சார். அதுல சரி இருக்கான்னு தெரியல. அதையும் பாருங்களேன். எனக்கு அது வலைத்தளத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லீங்களா? வலைத்தளத்துல இருக்கு, அது பக்கம் தேடி போறது ரொம்ப கஷ்டம். ஆமா, பாருங்க, ஒரு டெக்னாலஜி வந்து இப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு பக்கமா நம்ம புரட்டி எடுக்கணும். அதுல பக்கத்துக்கு போகணும். நம்ம பக்கத்தை கேளு சொல்லு, அப்பதான் பக்கத்தை தான் கொடுக்கணும். அது நம்ம எந்த பக்கத்துல இருக்குன்னு தெரியாது. அது எப்படி தெரியும் நமக்கு? அதான் டெக்னாலஜி வர்றப்ப
அது எப்படி அவங்க நம்ம கொடுத்துருக்கு பக்கத்துல பயன்படுத்தணும் பக்கம் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணி அந்த பக்கத்துல எங்க இருக்குன்னு நம்ம தேடிக்கணும். தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு 10-20 பக்கம் 40 பக்கம்னு வரும். அதுல நீங்க ஓ, தேடி எடுக்கணும். தேடி எடுக்கணும். அதான் எனக்கு இந்த இந்த படு திருக்குறள் பற்றி சொல்லலையே. சார், சொல்லுங்க இந்த ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து வருகிற பொழுது செய்வித்து கொண்டவர் என்பதுல பொருத்தமா இருக்கா சார் இது? செய்யப்பட்டார்னா வந்து உதவி செய்தவர் செய்வித்துக் கொண்டவர் இருக்கு இல்லையா சார்? செய்யப்பட்டார்னா நான் செய்யறதா இருக்கு, வாங்கி நான் கொண்டவர் அவரா இருக்கிறாரு. செய்வித்துக் கொள்ளுதல் இயக்கு வினையால வருது. பிபி வந்தா இயக்கு வினையாக வரணும். அது இல்ல, செய்வித்துக் கொண்டவர்னா ஐயா ஒருத்தர் உதவி பெறுகின்றவர் நம்மிடமிருந்து உதவி செய்வித்துக் கொண்டவர்னு எடுக்கலாம் இல்லையா? உதவி பெறுகின்றவர பெறுகின்றவர் தானே வரும் ஐயா. நான் இடையில ஒரு செய்தி மட்டும் சொல்லுங்க முடிங்க. அவரே வந்து தூண்டி செய்த அப்படி செய்தது போல இருக்கு அந்த பொருள். செய்வித்து கொண்டவர் வருவித்து கொண்டவர் போலதான் இருக்கு. செய்வித்து செய்யப்பட்டார்னா நீங்க சொல்றது எனக்கு, நான் அதுக்கிடையில ஒரு செய்தி சொல்லிடுறேன். இந்த படு அப்படிங்கிறது வந்து செயற்படு பொருள் குன்றா வினைக்கு வருகிற போது செயற்பாட்டு வினையா வருது. சில இடங்கள் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு வரப்பட்ட ரயில், அது வந்து நம்ம தவறா பயன்படுத்துறோம் சார். இப்போ தவறுன்னு நீங்க சொல்ல முடியுமா? 10 மணிக்கு வரப்பட்ட நிறைய இடங்கள்ல நீங்க செய்திகள் பாருங்க. நீங்களே ஒரு தடவை சொன்னீங்க, கோவையில தான் நம்ம பேசிட்டு இருந்த போது, செய்திகள்ல தொலைக்காட்சி செய்திகள்ல இந்த படு என்பதை தவறா நிறைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு. எழுத்து நடையிலே பல பேர் அதை தவறா பயன்படுத்துறாங்க. ஆனா ஐயா பேச்சு வழக்கில் இருக்கு. உதாரணம் அவர்களே அழைக்கப்பட்டனர் அப்படின்னு வரும். இல்ல, அது நீங்க தவறு, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் கிராமங்கள்ல பாத்திருக்கேன். அதாவது 10 மீன் சாப்பிடப்பட்ட ஆள் இன்னைக்கு 1 மீன் தான் சாப்பிடுறான். அதுக்கு வேற பொருளான்னு பார்க்கணும் சார். அதான் கேக்குறேன். அந்த படுங்கிறதுக்கு வேற, அதான் வேற பொருள் இருக்கணும். அது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதே போல நீங்க நகைப்படுவர் அப்படின்னு இருக்குல்ல சார். ஆமா, நீங்க ஒரு மேற்கோள் கொடுத்தீங்கல்ல, திருக்குறள்ல வருது உள்ளூர் நகைப்படும். ஆமா, நகைப்படுவர் என்பது, அப்ப நகு என்பது பேசிவா இருந்தா தானே படு எடுக்கணும். பேசிவா வருகிற படு எடுக்கணும்னா அது டிரான்சிட்டிவ் வர்பால் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற நானு. இல்ல சார், இல்ல இருக்கு. அவமதித்தல்னு ஒரு பொருள் இருக்கு சார். லெக்சிக்கன்லயே இருக்கு. நகுதல் என்பது அவமதித்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுத்திருக்காங்க. அதனால அந்த மாதிரி பொருளுக்கு தான் போகும். சிரித்தல் என்பது சிரிக்கப்பட்டார்னு வருமா சார்? இருக்கே ஐயா, இதுல வருது ஐயா, நம்ம திருவாசகத்துல வருது. அப்ப அது பொருள் வேறையா இருக்கணும். பொருள் வேறதான், பொருள் வேறையில வருது. பொருள் வேற, அது டிரான்சிட்டிவ் மீனிங்க்கு தான் வரணும். ஆமா ஆமா ஆமா. நகப்பட்டார்னா எள்ளப்பட்டார்னு அர்த்தம். அப்படிதான் அந்த பொருள் வந்து. அந்த நீங்க கேட்ட சரி, நீங்க கேட்ட அந்த செய்யப்பட்டாரு மறுபடியும் யோசிப்போம் ஐயா, அது சொல்லுங்க, அது கொஞ்சம் விளக்குங்க எனக்கு மறுபடியும். இந்த செய்யப்பட்டார் என்பதுல செய்வித்து கொண்டவர் அப்படின்னு போட்டா, எழுவாயாக இருப்பவரே வேறொருவரை வைத்து செய்வித்து கொண்டது செய்து கொண்டது போல வருகிறது. செய்யப்பட்டவர் நான் யாருக்கு உதவி செய்தோனோ அவர் தானே எடுக்கணும். பொருள் வரலையே சார் அதுல. யாருக்கு செய்தேனோ அவர் தானே சார் அங்க. அது சரிதான். உதவியை பெற்றுக்கொண்டவர் என்பது போல இது இருக்கு. அதுக்கு இவர் என்ன பொருள் சொல்றாரு தெரியுமா ஐயா? நம்ம உதவியை ஏற்றுக்கொண்டார்னு எடுக்கிறார். அதுதான் யார்? நம்ம இலக்கண கூத்தாசிரியர். நீங்க வந்து அந்த படுக்கு இந்த பொருள் கொடுக்கிறாரா சார்? ஆமா, உதவி செய்யப்பட்டார் என்பதை ஒருகால் உதவி ஏற்றுக்கொண்டார் என பொருள்பட்டு பிற பொருட்கும் பொதுவாய் படுசொல் பொருந்தல். சரிதான். அப்ப அது இதுல வராது. அப்ப செய்வித்து கொண்டவர் பொருளுக்கு வரக்கூடாது சார். ஆனா அவர் ஏன் அப்படி சொல்றாரு? தெரியல. அத கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பார்க்கணும்.
இயக்கு வினை வேற இல்ல சார். இது இயக்கு வினை தானே. வித்து ஆமா, செய்வித்து கொண்டாடுறது இயக்கு வினை தானே. இயக்கு வினை தான். அப்ப வேறொருத்தர் ஏஜென்ட் அங்க இருக்கணுமே. செய்வித்து கொண்டவருடைய உதாரணமா ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வந்து நம்மளோட உதவியை கேட்டாருன்னா அவர் தானே செய்வித்து கொண்டவர். செய்வித்து கொண்டவர் வராது, பெற்றவர் தானே சார். கேட்டு பெற்றவர் தான் வரணும். ஆனா இங்க நீங்க வந்து ஒரு உதவியை செய்ய வைத்தவர் அப்படிங்கிற பொருள்ல வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. செய்ய வைத்தவர் பெற்றவராகவும் இருக்கலாம் இல்லையா, ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம் இல்லையா. செய்ய வைத்தவர் என்பது போலதான் இருக்குது. ஆமா, செய்ய வைத்தவர் அவர் ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம் இல்ல. ஏற்றுக்கொண்டவரா இருக்கலாம். செய்யப்பட்டார் என்பதற்கும் செய்வித்துக் கொண்டவர் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. நான் யாருக்கு செய்தேனோ அவர் அப்படின்னு வரும். நான் யாருக்கு செய்வித்தேனோ அவர் அப்படின்னு எதுக்கு வரணும்? இடையில இன்னொரு ஏஜென்ட் வரணும். அதுல விபி வந்தா தனக்கு செய்வித்துக் கொண்டாருல அவரே ஏஜெண்டா இருக்க கூடாதா? தனக்காக வாய்ப்பு இல்லையா சார்? அப்படி செய்வித்துக் கொண்டவர்னா ஏதோ வழிய வந்து அவரா கேட்டு செய்யும்படியாக இவரை செய்தது போல இல்ல. உதவி என்பது அப்படி இல்லையா சார்? கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க அந்த இடத்துல எனக்கு ஒரு நெருடல் இருந்தது. ஆனா நீங்க முழுமையா நான் அதை சிந்திக்க முடியல. நீங்க ஒரு சிந்தனையை தோண்டி இருக்கீங்க. நீங்க அதுக்கு என்ன விளக்கம் ஏதாவது சொன்னீங்கன்னா சொல்லுங்க. நான் பாக்குறேன் சார், அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன் சார். இல்ல அவர் இப்படி வேற இடங்கள்ல எழுதியிருக்காரான்னு நம்ம பார்ப்போம் சார். பார்த்துட்டு அதுக்கு என்ன தொகுப்புல பார்ப்போம். ஆமா, அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் எனக்கு. இந்த விபி வருகிற வினைகள் எல்லா இடங்கள்லயும் நீங்க அறிவின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது வினையாவே இருக்கு. அறிவித்தாரன்னு. ஆமா, அங்க அது ஒரு வினையாக்கியா வந்துருது அங்க. ஆமா ஆமா, படு போலதான் வருது. ஆமா, கற்பி அதெல்லாம் வினையாகவே தனி வினையாகவே ஆயிப்போம். தமிழ்ல வந்து அந்த திருக்குறள் அந்த வடிவங்கள் அதிகம் இல்ல. விபி வடிவம் அதிகம் இல்ல. இல்ல இல்ல படு வடிவம் தான் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நாங்க எதிர்பாராத அளவுக்கு இருக்கு. விபி வடிவங்கள் பக்தி இலக்கியத்துல குறிப்பா அதுல நிறைய இருக்கு சார். ஆமா, வித்தால் யார் ஒருவர் ஆடாளாரே. ஆமா, நிறைய வருது உங்களுக்கு சர்மா. வேற ஏதாவது இருக்கா ஐயாவுடைய அந்த சிந்தனையை நம்ம யோசிக்கணும். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மகாலிங்கம். சார், இந்த செய்யப்பட்டாருங்கிறது செய்யப்பட்டாருடைய இடைக்குறையா? ஆமா, அப்படித்தான் அவர் எழுதுறாரு. அப்ப அதுக்கு முந்தின பாட்டுல செய்யணும் இருக்கே, அது செய்யணும் இடைக்குறையா? அப்படிதான் எடுக்கும். ஓ, சரி 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 சரி. எல்லாமே யாப்புக்காக தானே செய்ய வேண்டியிருக்கு. நிறைய வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறாரு இல்லையா அவரு. திருக்குறள்ல மற்ற இடங்கள்ல செய்யணும்ங்கிற ஃபார்ம் வருதா சார்? செய்யணும் வருது இல்ல, செய்யணும் வருது சார், நிறைய வருது. இங்க ஒரு இடத்துல 180வது பாட்டுல அரண்வரையா நல்ல செய்யணும்னு வருது. அது செய்யணும்ங்கிறது என்ன இலக்கண குறிப்பு சார்? செய்யணும் அப்படிங்கிறது செய்யணும்ங்கிறது வந்து கன்செசிவ்னு சொல்லுவாங்க. அதாவது வினையச்சம், கட்டளை வினையச்சம். அதுலயும் வந்து உங்களுக்கு செய்யணும் உம்மு சேர்த்தும் எடுப்பாங்க. சில பேர் உம்மு சேர்க்காமல் எடுப்பாங்க. மாதையன் என்ன சொல்றாரு இருக்கு? அதுதான் சார் நீங்க சொல்றதுதான் கண்டிஷனல் பார்ட்ஸ் சொல்றோம். ஆமா, கன்செசிவ்னு சொல்லுவாங்க. சரி சார், சரி சரி. உம்மு சேர்த்து எடுப்பது செய்யணும். வந்தாலும் வரினும்னு இருக்குல்ல சார்? ஆமா ஆமா, வரினும் தரினும். வரின் உம்முன்னு எடுக்கலாம், வரினும்னு எடுக்கலாம். வரின் என்பதற்கு ஒரு பொருள், வரினும் என்பதற்கு வேறொரு பொருள் வரும். ஓ அப்படியா? எப்படி பொருள்? வரின்னா அது வந்து வந்தாள்னு அர்த்தம். வந்தாலும் அப்படின்னு வருது இல்ல இதுல. அந்த உம்முக்கு வேற பொருள் வந்து வந்தாலும் வராவிட்டாலும். வந்தாலும் வராவிட்டாலும் உம்மு சேர்ந்து வர்றப்ப வேற மாதிரி பொருள் வந்து வேற மாதிரி வேற ஒரு அடிஷனல் மீனிங் இருக்கு அதுக்கு.
சார் ஏதோ கீழே படுவர்க்கம்னு ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க. எதுல சார்? இதுல இது கீழே போட்டிருந்தாங்க படுவர்க்கம்னு. யாரு? லெக்சிகன்ல இல்ல இல்ல, லெக்சிகன்லயா? இங்க இதுல மெசேஜ்லயா? ஸ்கிரீன்ல வந்தது. ஸ்கிரீன்ல யாரோ மெசேஜ்லயா? சார் நான் தான் கொடுத்துருந்தேன் சார். ரேவதி என்னம்மா? நாகேஸ்வரன். சொல்லுங்கம்மா. நான் உங்களை கிளாஸ்ல பார்த்துருக்கேன், சுவடி கிளாஸ்ல, தமிழ் கிளாஸ்ல, கோயம்புத்தூர்ல மாஸ்டர் கிளாஸ்ல. சொல்லுங்கம்மா. அந்த படுவர்மம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 12 வருமம்னு சொல்றோம். சில இதுல டெக்ஸ்ட்ல 18 மாசம் சொல்லியிருக்காரு. இங்க படுங்கிறது மேஜர் பாயிண்டா நம்ம சொல்றோம். வேற ஏதாவது ஆழ்ந்த பொருள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது அதுல அடிபட்டா இறந்துருவாங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பாயிண்ட்ஸா 12 பாயிண்ட்ஸ் டீச் பண்றாங்க. அதுக்கு தொடுவர்மம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க பாயிண்ட்ஸ் மொத்தம் 108 அப்படின்னு நம்ம கிளாஸ்ல படிக்கிறோம். இங்க படுங்கிறதுக்கு வந்து ஆழ்ந்த பொருள் ஏதாவது சுவடியில ஏதாவது இருக்குங்களா? அப்படி தெரியலையம்மா, எனக்கு தெரியலையம்மா. நீங்க கேக்குறது மாதிரி வர்ற மாதிரி தெரியலையே. அது வந்து நீங்க சொல்றது வந்து மருத்துவ நூல்கள் உள்ள ஆட்சி. ஓகே ஓகே. இது வந்து இலக்கிய நூல். இலக்கிய நூல்ல அதே ஆட்சி இருக்குமா? இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு இல்ல. மாஸ்டர் அடிக்கடி அது தமிழ் லிங்க் பண்ணி பேசுவார் இல்லைங்களா, அதுக்காக ஆமா கேட்டேன். அது இருக்கிற மாதிரி தெரியல. அது வந்து படு அப்படிங்கிறது வந்து படுகிற இடம், அது மாதிரி எல்லாம் சொல்லாட்சி இருக்கு திருக்குறள், அது இருக்கு. படுவர்மம் மெயினா சொல்லிட்டு அதுக்கு துணையா தொடுவர்மம் அதோட கனெக்ட் பண்ணின பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு வர்மத்துக்கும் தொடுவர்மங்கள். படுதல்னா ஒன்றை வந்து ஸ்பர்சம்ங்கிற அர்த்தத்துல வரலாம். படுனா படு ஜோரா இருக்குது, மிகுதி அப்படிங்கிற பொருள்ல வரலாம். படுகளம்னு ஒரு சொல் இருக்கு சார். படுதல்னா இறக்குற களம், போர்க்களம், இறப்பு களம் தாங்க. ஓகே. இறந்து போன இடம்ங்கிற பொருள். நன்றி சார். நீங்க சொல்ற அந்த இது எந்த இடத்துல எமோஜியில வருதா, எங்க வரும் சார்? பாக்குறது எனக்கு தெரியல, எனக்கு பாக்குறது. அவங்க படுவரும்னு போட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க, அந்த குறிப்பு வந்து இதுல வரல. அவங்கதான் போட்டிருந்தாங்க. ஓ, அது எங்க பார்க்கணும், எதுல பார்க்கணும்? வழக்கமா மெசேஜ்ல கொடுத்திருந்தேன் சார். அந்த 3 புள்ளி மாதிரி வரும் இல்லைங்களா, அது இன்கால் மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு வருதுங்களா? ஓ, அதுலயா? ஓஹோ, அதுல மெசேஜ் கமெண்ட்ஸ்ல அந்த இடத்துல. ஓஹோ சார், இந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட 2 தளம் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஒரு சின்ன பாருங்க. ஆமா, அத கிளிக் பண்ணீங்க. தொடர்புடையவர்களை காட்டி வருது, தெரியலையே. பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர்னு ஒரு 2 தளம் மாதிரி ஒரு சிம்பல் இருக்குல்ல சார்? ஆமா ஆமா. இதுல ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு பாருங்க. மெசேஜ் பாக்ஸ். ஆமா ஆமா ஆமா. அத கிளிக் பண்ணுங்க. இன்கால் மெசேஜஸ்னு இருக்கும் சார். எங்களுக்கு இதுல கமெண்ட்ஸ் டைப் பண்றேன். வழக்கமா வரும், ஆனா இன்னைக்கு என்னோட இதுல வரல, அதனால தான் கேட்டேன். என்னோட இதுல வரல. ஓகே சார். என்னன்னு தெரியல. அது வழக்கமா நான் பாத்திருக்கேன், இன்னைக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியல, ஏதாவது குறைபாடான்னு தெரியல. சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமாங்க சார்? வேற யாருக்காவது சந்தேகம்? சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. அந்த உதவி 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 மேற்கதுவாய் சொல் மோனை வருதுல்ல சார்? ஆமா. இது ரொம்ப அரிய வடிவமா தெரியுது இவருடைய எழுத்துல, அப்படிதான் தெரியுது. சொல் வந்து மோனையா வர்றது வந்து அதுவும் சீர் மோனையா வர்றது, அதுவும் மேற்கதுவாயா வர்றது. இது வந்து மொழிபெயர்த்தனால இந்த மாதிரி அவரு பண்ணிருப்பாரோ தெரியல. உதவுங்கிற சொல் எங்கிருந்து வருதுன்னு முதல்ல பார்க்கணும். உதவுதல். ஏன்னா இந்த வடிவம் கொஞ்சம் ரேரா தான் தெரியுது. ஆனா உதவி நம்ம தமிழ்ல ரொம்ப சாதாரணமா இருக்க, சாதாரண வடிவமா இருக்க, தமிழ் சொல்லாகத்தான் இருக்கும். அதாவது திருக்குறள்ல இந்த சொல் மோனையை பயன்படுத்துறது இந்த இடத்துல என்ன இத்தனை இடத்துல வருதுன்னு தெரியல, ஆனா ரொம்ப ரேரா இருந்த மாதிரி தெரியுது. நான் அடுத்த வகுப்புல பாக்குறேன். உதவிங்கிற சொல்ல நான் கவனிக்கல, பார்த்து சொல்றேன். சரி சார். இதுல சார் புதிய அகராதியில
படுக்கு ஒன்றையொன்று தொட்டு கொண்டிருக்கும் விதத்தில் இருத்தல் தொடர்பான வழக்குன்னு கொடுத்து ஒரு பரப்பின் மீது வந்தமைதல் அல்லது விழுதல்னு கொடுத்துட்டு பால் ஆன சர்ஃபேஸ் டச்னு ஒரு பொருள் கொடுத்துருக்கோம். டச்னு அதான் அவங்க கேட்டது. நீங்க என் மேல் கைப்படாமல் பார்த்துக்கொள்னா அப்படி அந்த இடத்துல டச்சுங்கிற பொருள் வருமாண்டோம். வருமில்ல சார்? அப்ப அந்த படு வர்மம் தொடு வர்மம் தானே. ஒருவேளை படு வரும்னா உயிர் போற வர்மமாவும் இருக்கலாம் சார். அப்படி இருக்காது. அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வருமா பாட்டிலே உள்ளபடி 108 தலம் சாவாகும் உணர்வுற்றால் அத்தலங்கள் உயிராகும் அப்படின்னு பாட்டிலே வருது. இந்த மேஜர் பாயிண்ட்ஸ்ல அடிபட்டாக்கா மத்த இதெல்லாம் செயல் எடுக்கும் மொத்தமா அப்படிங்கிற மாதிரி அவங்க படுனா செயல் இழத்தல் தான் போறோம். படுதல் உயிர் போற அந்த மாதிரிதான் வரணும் சார். இதுல படாத இடத்துல பட்டுருன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குல்ல சார்? ஆமா ஆமா ஆமா. நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்களுடைய கிளாஸ் ஏதாவது உலகம் தேடும் தமிழ் ஏதோ சொல்லிருக்காங்களா? இருக்குங்களா உங்களுடைய? வருதுல்ல அந்த கருத்து. பேராசிரியர் மாதையன் எல்லாம் கலந்துக்கிறாரு. மாதையன் சார், உங்களுக்கு அந்த அறிவிப்பு வந்துதா? வந்து சார் கட்டுரை எழுதி வச்சிருக்கேன். சரி. மகிழ்ச்சி.